கொண்டாடுகிறோம். இன்று சிறப்பாக தாய் திருவை தூய கன்னிமரியாவின் அமலோத்பவம் பெருவிழாவினை சிறப்பிக்கின்றது. அமல உற்பத்தியாக இறைமகன் இயேசுவின் தாயார் பேறு பெற்றவள். எல்லாம் உள்ள இறைவன் மீட்பு திட்டத்தில் சிறப்பிடம் வகிப்பவர். அன்னையின் பண்புகளை நமது பண்புகளாக்கி இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி இறைப்படையில் இணைவோம். இறை ஆசிரியர் பெறுவோம். திருப்படியானது பிரிட்டோ அருள்சீலன் அந்தோனி மைமி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப தேவைகளுக்காகவும், சவரியாமி மகனுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டுதல் முறையாகவும், கடன் தொல்லை நீங்கவும், விரைவில் ஒரு புதிய வீடு கட்டவும், நினைந்த காரியெல்லாம் அந்தோனியாவுடையாக அனைத்தும் நிறைவேற வேண்டுதல் முறையாகவும், ஆரோக்கியம் வளர்வதை அவருடைய குடும்ப நலனுக்காகவும், உங்களுக்கு குழந்தை வளம் கிடைக்க வேண்டுதல் முறையாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், சகாய மகிழ்ச்சி உடைய குடும்ப நலனுக்காகவும், குழந்தை வளம் வேண்டியும் தொழில் முன்னேற்றத்திற்காக வேண்டுதல் வழியாகவும், செல்வம் ரோஸ்மெரி இவருடைய குடும்ப நலனுக்காகவும், மகனுக்கு திருமண நலன் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டியும், அந்தோனி நிக்கோலாஸ் அந்தோனி அந்தரசி இவருடைய குடும்ப நலனுக்காகவும், இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்பத்தின் நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டுதல் வழியாகவும், ஆரோக்கியராஜ் மரிய செல்வம் இவர்கள் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், நல்ல வேலை வாய்ப்பை குடும்பத்தாருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுதல் வழியாகவும், தொன்மை நிக்கோலஸ் பாண்டி அமுதா இவருடைய குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய கல்வி செல்வதற்காகவும், வியாபாரம் நல்ல முறையில் நடக்க வேண்டுதல் வழியாகவும், குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஒரு புதிய வீடு வேண்டுதல் வழியாகவும், சேசுமலை சுருசை எப்ரைமீனா மேரி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், தொழில் முன்னேற்றம் பெற வேண்டுதல் வழியாகவும், நல்ல உடல் சுகம் கிடைக்கும்படியாகவும், கடன் தொழில் அனைத்தும் நீங்க வேண்டுதல் வழியாகவும், அந்தோனிராஜ் செல்வராணி இவருடைய குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் பெறவும், பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும், அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய நற்சுகத்திற்காக வேண்டுதல் வழியாகவும், ஜெய்ஸ் ராஜா குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குழந்தை பேரு கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், தொழில் சிறக்கவும் கொடுக்கப்படுகிறது. இக்கருத்தோடு இணைந்து ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், சிறப்பாக உடைய குடும்பத்தில் மறைந்த ஆன்மாக்கள் இறந்தவர்களை நினைத்து அவர்களுக்காகவும், ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பெரிய தேவைகளுக்காகவும் எதிர்கொண்டியில் ஒப்பு கொடுத்து சிறப்பாக பக்தி நேரம் உள்ளதோடு எதிர்கொண்டியை சகோதர சகோதரிகளை தூய்மை நிகழ்வுகளை கொண்டாட அறிவர்கள் மாவட்டங்களை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் நல்ல இறைவனும் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை
வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அருளின் இந்த ஆண்டில் திருப்பயணமே கொண்டுள்ள மக்களை அணிவுடன் கண்ணோக்கும். அதனால் மீட்பின் பாறையாம் கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து தங்கள் எதிர்நோக்கின் குறிக்கோளை அவர்கள் மகிழ்வுடன் வந்தடைவார்களாக. உம்மோடு தூயாவியாய் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்த்து ஆட்சி செய்கிறீர்கள். ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 9 முதல் 15 மேலும் 20. ஆண்டவரே பேசும், மடியா நான் கேட்கிறேன். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். உன் குரல் வழியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆணையிட்டு இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆணையிட்டு இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் கொண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அந்த பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் கொண்டேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியில் இருப்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. Mara,
இரண்டாம் வாசகம். ஆண்டவரே பேசும். மடியால் நான் கேட்கிறேன். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 3-6 மற்றும் 11-12. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 3-6 மற்றும் 11-12. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளக்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளினால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அழகு 1 இறை சொற்றொடர்கள் 26 தொடங்கி 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய
யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்வு எதை ஏதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேன். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவேன், அவருக்கு இயேசு என்னும் பெயர் பெறுவேன். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அறையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் உதவி உண்மையில் நிழலிடும். அதனால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை உயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உமருவினராகிய எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆரம்பமானவர், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அழைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்நாளிலே ஒரு திருப்பயணமாக வேம்பார் மண்ணிலிருந்து இங்கே நாம் வருகை தந்து சிறப்பாக ஜெபிக்க, ஆண்டவர் தரக்கூடிய பரிபூர்ண பலனை பெற, அருளை ஆசிரை பெற நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். தேவர்கள் முன்னுரையில் கூறியது போல நாம் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே சென்று நம்முடைய ஊரை அடையக்கூடிய வேளையில் நம்மில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். நாம் வந்தவர்களாக செல்லாமல் வந்து அருளை பெற்றவர்களாக வந்து நம்மில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டவர்களாக நாம் செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான நிலையில் நாம் பலனை பெற்றிருக்கின்றோம் என்று அர்த்தமாகும். எனவே கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றோம். இங்கே வரக்கூடிய வேளையில் ஸ்டார்லாம் பார்க்கும்போது கிறிஸ்துமஸ் வந்து போல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் இருக்கும் பக்கத்தில் இப்பதான் திருவிழா 20 தான் இந்த கிறிஸ்துமஸ் மூடே வருது. எனக்கு பார்க்கும்போது கோயிலுக்கு வந்த உடனே குடியில பார்த்த உடனே கிறிஸ்துமஸ் மாதிரியே ஆகிவிட்டது. எனவே குழந்தை இயேசுவை பார்க்கும்போது யூபிலி ஆண்டு கிறிஸ்து பிறப்பு விழா என்றாலே 3 பேரும் மிக முக்கியமான இடத்தில் வருகிறார். இயேசுவர், அன்னை மரியாள், இறைமகன் இயேசு. அது குறிப்பாக நாளிலே நாம் அமல அன்னை விழாவை கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் உடலிலும் உள்ளத்திலும் தூய்மையாக வாழ்ந்தார். என்றால் அன்னை மரியாளை பின்பற்றக்கூடிய அன்னை மரியாளின் பிள்ளைகளாகிய நாமும் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் தூய்மை நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுது தூய்மை நிறைந்தவர்களாக இருக்கின்றோம்? நாம் முழு மனிதர்களாக மாறக்கூடியவர்கள், முழுமை அடையக்கூடியவர்கள். நாம் எல்லாருமே விரும்பக்கூடியது எது? முழுமையை விரும்புகின்றோம். ஒரு பாடலாக இருக்கட்டும், இந்த பாடல் நம்முடைய மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிலையில் அது எந்த ஒரு குறையும் இல்லை, எல்லாம் நிறைவாக முழுமையாக இருக்கின்றது என்றால் நாம் என்ன செய்வோம்? பாராட்டுவோம். அதே போல ஒரு உணவு இருக்கிறது, அது நேரம் உப்பு பொடிந்து அது குறைஞ்சுன்னா அது முழுமை இல்லை. அப்படி என்றால் எல்லாம் பக்குவமாக இருக்கக்கூடியது முழுமையாக இருக்கிறது. எனவே அன்னை மரியாதை நாம் சிந்திப்போம் என்றால் அன்னை மரியாள் முழுமையாக இருக்கிறார். சூசேப்பரும் முழுமை வடிவில் இருக்கிறார். மகன் இயேசு முழுமையாக இருக்கின்றார். எனவே இந்த முழுமையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். சாதாரண மனிதர்களாக நாம் அந்த முழுமையை கடைபிடிக்க முடியுமா? முழுமையில் இருக்க முடியுமா? இல்லை.
ஏன்னா தந்தையவர்கள் சொன்னது போல இந்த பாவ சங்கீதம், பாவ மன்னிப்பு இது ஒரு நாளில் சடங்காக முடிவது அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் நம்மையே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை தூய்மையாக்கக்கூடிய வேளையில் நாம் முழுமையை நோக்கி பயணிக்கிறோம். இவ்வாறு அன்னை மரியாள், இறைமகன் இயேசு, சூசேப்பர் ஒரு முழுமையின் வடிவில் அவர்கள் தூய்மையாக இருந்தார்களோ அதே போல நாம் வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் படிப்படியாக நாம் அந்த நிலையை அடைவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே நாம் எந்த அளவுக்கு பாவத்தில் இல்லாத மனிதர்களாக இருக்கின்றோமோ, மாசு இல்லாத மனிதர்களாக இருக்கின்றோமோ, அவ்வளவுக்கு நாம் ஒவ்வொரு நாள் படிப்படியாக முழுமை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். எனவே இந்த மனமாற்றம் என்பது நம்முடைய வாழ்வில் வெளிப்படக்கூடிய வேளையில் ஒவ்வொரு நாளும் முழுமை மனிதர்களாக மாற வேண்டும். எனவே நாம் பாவ மன்னிப்பு பெறுகின்றேன், ஆனால் இன்னும் மாற்றம் இல்லை என்றால் நான் முழுமையை நோக்கி பயணிக்கின்றேன், அரைகுறை மனிதனாகத்தான் இருக்க முடியும். மாறாக நான் ஒவ்வொரு நாளும் நான் பாவ மன்னிப்பு பெறுகின்றேன், நான் ஒரு மாற்றத்தை பெறுகின்றேன், வழியாக முதிர்ச்சியை நோக்கி நான் பயணிக்கின்றேன், முதிர்ச்சி அடைந்த ஒரு முதிர்வை அடைந்த நிலையில் நான் இருக்கின்றேன், முழுமை நோக்கி பயணிக்கின்றேன். முழுமை நோக்கி பயணிக்கக்கூடிய வேலைதான், முழு மனிதர்களாக மாறக்கூடிய வேலைதான் நாம் ஆண்டவர் தூதர்களாக மாற முடியும், இன்னும் நாம் இறைவனின் ஆசிரியை பெற முடியும் என்பதை இந்த விழாவானது நமக்கு கற்றுத் தருகிறது. மேலும் நாம் பார்க்கிறோம், அன்னை மரியாளிடம் பரிந்து பேசக்கூடிய உள்ளம் இருக்கிறது. உலகத்தை பாருங்கள், நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதை விட மற்றவர்களை பாவத்தில் விழச் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் பிற ஒரு மனிதனை பாவத்தில் விழச் செய்யக்கூடிய வேளையில் நாம் முழு மனித நிலையிலிருந்து நாம் மாறுபட்டவர்களாக மாறுகிறோம். மாறாக நம் முழுமை அடைய வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை பாவத்தில் விழச் செய்வதை நிறுத்த வேண்டும். உலகத்திலே பல நேரங்களில் பாருடைய வாழ்வை நாம் சிந்தித்தோம் என்றால் நான் ஒரு விதத்தில் நாம் யாரையாவது பாவத்தில் விழச் செய்வோம். முதலாவது நாம் பாவத்தில் விழுகின்றோம், அதைத் தொடர்ந்து மற்றவர்களின் பாவத்தில் நாம் விழக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். ஒரு மனிதனை எரிச்சலடை செய்கின்றோம் என்று அவன் பாவத்தில் விழச் செய்கின்றேன். எனவே அந்த மனிதன் எரிச்சலடைந்து பாவம் செய்வதை விட நான் அவரை எரிச்சலடை செய்கின்றேனே, என்னுடைய பாவத்தின் நிலையானது அதிகமாக இருக்கிறது. இதே போல நாம் ஒவ்வொரு நிலைகளில் யாரையெல்லாம் பாவத்தை விழச் செய்கின்றோமோ அந்த மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை விட நாம் அவனை விழச் செய்கின்றோம், அது பெரிய பாவமாக இருக்கிறது. எனவே அன்னை மரியாள் எந்த ஒரு நிலையிலும் பாவமும் செய்யவில்லை, பிறரை பாவம் செய்வதற்கு உள்ளாக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன உதாரணம், அன்னை மரியாள் ஒவ்வொரு இடமாக குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வேளையில், செல்லக்கூடிய வேளையில் அன்னை மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை சத்திரத்தில் இடமில்லை. எங்கேயும் இடமில்லை இடமில்லை என்று சொல்லக்கூடிய வேளையில் அன்னை மரியாள் எதையுமே பொருட்படுத்தவில்லை. பல நேரங்களில் பாருங்கள், நம்ம ஒரு அவசரமாக இருக்கின்றோம், அவசர வேலையாக இருக்கின்றோம், அவசர நிலையில் எங்காவது செல்லுகின்றோம், அந்த நேரத்தில் நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் நம்ம எச்சரிக்கை. நாம் விரும்புகின்றோம் ஒன்றை, அது கிடைக்கவில்லை என்றால் நம்ம எச்சரிக்கை. நாம் நினைத்தது நடக்கவில்லை என்றால் நம்ம எச்சரிக்கை. சாதாரண மனிதனுக்குரிய நிலை. ஆனால் இதையெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு தருகின்றார். அன்னை மரியாளுக்கு எவ்வளவோ எரிச்சல் அடையக்கூடிய சூழ்நிலை இருந்தது, எவ்வளவோ நிலைகளை பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தது. எனவே பாவம் செய்வதற்குரிய சூழ்நிலை, பிறரை பாவத்திற்கு உள்ளாக்கக்கூடிய, பிறரையும் பாவத்தில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் அன்னை மரியாள் அதெல்லாம் வெற்றி எடுக்கின்றார், அதையெல்லாம் வெற்றி பெறுகிறார். அதை நாம் செய்யக்கூடிய வேளையில் நாம் மனிதர்களாக இருக்கின்றோம், முழுமை நிறைந்தவர்களாக இருக்கிறோம். இல்லை என்றால் நாம் அரைகுறை மனிதர்களாக, அரைகுறையாக நாம் எதையும் செய்யக்கூடியவர்களாக, அருளை தொலைத்தவர்களாக, அருள் இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். அன்னை மரியாதை போல நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் அதை சிறு சிறு பயிற்சி வழியாக நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு இந்த நாளிலே சிறப்பாக நாம் கற்றுத் தருகிறார். மேலும் அன்னை மரியாள் எவ்வாறு காட்சியோடு செயல்பட்டார், எந்த ஒரு நிலையிலும் காட்சியோடு இருந்தார், அதே போல நம்முடைய மனநிலையும் காட்சி நிறைந்த நிலையில் இருக்க வேண்டும். மேலும் குறிப்பாக நாம் அந்தோனியார் திருத்தலத்தில் இருக்கின்றோம். புனித அந்தோனியாரிடம் இருக்கக்கூடிய மிகவும் உன்னதமான பண்பு நற்கருணை, ஆண்டவர் மீது அதிகமான பற்று. அதிக நேரத்தை நற்கருணை ஆண்டவரிடம் செலவழிப்பார். எனவே நாம் இந்த பரிபூர்ண பலனை அடைய வேண்டும் என்றால், ஆண்டவரின் அருளை நிறைவாக பெற வேண்டும் என்றால் எப்படி நாம் ஒரு கருத்தை வைக்க வேண்டியிருப்போம். அந்த
வந்து நற்கருணை சந்தித்து அவசரமாக செல்வதை விட நாம் நற்கருணை ஆண்டவரோடு இருந்து அமர்ந்து அவரோடு பேசி அவரோடு நேரத்தை செலவழித்து நம்மை முழுமையாக ஒப்படைத்து ஒப்பு கொடுத்து நாம் செவிக்கக்கூடிய வேளையில் அந்த நேரத்தை நாம் செலவழிக்கக்கூடிய வேளையில் நற்கருணை ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆற்றல் ஏராளம். அதை குறித்து அந்தோனியார் உணர்ந்தார். எனக்கு அந்தோனியார் பல நிலைகளில் புதுமை செய்கின்றார், ஆற்றல் இருந்தவராக இருக்கிறார். அந்த ஆற்றலை எல்லாம் எங்கிருந்து விளைகிறார்? நற்கருணை ஆண்டவர். நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் வருகிறதா? துன்பங்களை நீக்குவதற்கான சக்தி நற்கருணை ஆண்டவர்கள் இருக்கிறது. நம்ம குழப்பத்தில் இருக்கின்றோம், தெளிவை பெற வேண்டுமா? நற்கருணை ஆண்டவர் அந்த தெளிவை தருவார். நமக்கு பல்வேறு கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் எவ்வளவோ வறுமை, எவ்வளவோ சுமைகள் இருக்கிறது. அதையெல்லாம் நீக்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்றால் நற்கருணை ஆண்டவரால் முடியும். இப்படி அந்தோனியார் மணிக்கணக்கில் அதிக நேரத்தை ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவர்கள் செலவழித்தார். நாம் பொழுதுபோக்குக்காக நேரத்தை செலவழிப்போம். நேரங்களில் மக்கள் என்ன சொல்வார்கள்? ஏன் பூசைக்கு வரல? ஞானம் இல்லை பாரு. ஏன் ஜபமா சொல்லல? ஞானம் இல்லை பாரு. ஏன் ஜபமாக சொல்லல? ஞானம் இல்லை. அவ்வளவுக்குள்ள பிஸியா இருக்கிற மாதிரி சொல்வாங்க. ஆனால் பாருங்கள், நமக்கு ஒரு நாள் முழுவதும் நாம் என்னென்ன செய்கின்றோம், நேரத்தை எதற்கெல்லாம் செலவழிக்கின்றோம் என்று நாம் பார்க்க பொழுதுபோக்காக நிறைய நேரத்தை செலவழிக்கணும். டிவியில் சீரியல் பார்க்கறது, மொபைலில் பார்க்கறது, பல நேரங்களில் நம்ம வந்து கண்ணு வந்து பாதி மொபைலே தான் பார்க்க முடியாது. எனக்கு இத்தகையிலே நாம் நேரத்தை செலவழிப்போம். ஆனால் ஜெபம் சொல்றதுக்கு, பூசைக்கு வர்றதுக்கு ஞானம் இருக்காது. அது குறிப்பாக அந்த ரொம்ப வேலை செய்யக்கூடிய ஆண்கள்லாம் ரொம்ப நேரம் வேலை செஞ்ச கலைப்பு அப்படிலாம் கிடையவே கிடையாது. மனம் விரும்பவில்லை, மனம் விரும்ப வேண்டும். எனவே அன்னை மரியாள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றார், அந்தோனியார் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார், நமக்கு புனிதர்கள் எல்லாம் முன்மாதிரியாக இருக்கின்றார் என்றால் நாம் அத்தகைய நிலையில் நற்கருணை ஆண்டவரை சந்தித்து அவரிடம் நாம் எவ்வளவு நேரத்தை நாம் செலவழிக்கிறோம். பாருங்கள், நாம் நம்முடைய வீட்டில் வேலை செய்வதற்கு மணிக்கணக்கில் செய்வோம், பிறரோடு பேசுவதற்கு, அரட்டை அடித்து சிரிப்பதற்கு எவ்வளவு நேரத்தை செலவழிப்போம். எங்கேயாவது போகணுமா, அதுலேயும் நம்ம வந்து நிறைய நேரங்கள் எடுப்போம். அதே போல ஷாப்பிங்கா ரொம்ப நேரத்தை எடுப்போம், நாளுக்கு ஃபுல்லானாலும் நமக்கு காணாது. அந்த அளவுக்கு ஒரு நேரத்தை பல காரியங்களும் நம்ம செலவழிக்கிறோம். ஆனால் ஒரு ஜோமாரி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 20 நிமிஷம் ஆகும். சரியா? கடற்கரை சொன்னா 15 நிமிடம், நிதானமாக உணர்ந்து சொன்னா 20. இன்னும் பாடல் பாடி ரொம்ப தியானித்து பக்தியான உள்ளத்தோடு நாம் செய்தோம் என்றால் நாம் வந்து அதிக நேரத்தை எடுக்கலாம். இன்று போனால் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இந்த 1/2 மணி நேரம் நமக்கு கிடைக்கல. 1/2 மணி நேரத்துக்கு ஒதுக்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நாம் அவ்வளோ பிஸியாக இருக்கும். ஆனால் நாம் இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நேரத்தை நற்கருணை ஆண்டவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய வேளையில் அவர் தரக்கூடிய ஆற்றல் ஏராளம். வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் நாம் தீர்த்துவிட முடியும் என்பதை நற்கருணை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். அதுதான் புனித அந்தோனியார் அவருடைய வாழ்வில் கடைபிடித்தார். புனித அன்னை தெரசாவுடைய மனநிலையும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியை கண்டவரைதான் மற்ற காரியங்களுக்கே செல்வார். எனவே ஏழை பணியா, அறப்பணியா, சமூக பணியா, கல்வி பணியா, நோயாளியை சந்திக்கணுமா, யாருக்காக உதவி செய்யணுமா, முதலாவதாக திருப்பலி, நற்கருணை, நற்கருணையை சந்திப்பது, நற்கருணை ஆண்டோடு உறவாடுவது, நற்கருணை பெற்றுக்கொள்வது. எனவே அதில் இருக்கக்கூடிய ஆற்றலால் தான் இவர்களெல்லாம் சமுதாயத்தில் எல்லாவற்றையும் வென்றெடுக்க முடியும். சோதனைகளை, தீமைகளை வென்றெடுப்பதற்கு காரணம் நற்கருணை ஆண்டோடு வைத்திருக்கக்கூடிய அந்த உறவு நிலை, நற்கருணை ஆண்டோடு இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு. அது நமக்கும் தேவை என்பதை நாம் முதலில் நாம் உணர வேண்டும். தன்னை மறந்தவர்களாக தகுதி வளர வேண்டும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு சொல்லித் தருகிறார். நம்முடைய மனநிலை பாருங்கள், நம்ம வந்து இப்போ உணவு உண்ணுகிறோம் அப்படின்னா நம்மளே மறந்துடும். சில நேரங்களில் நம்மளே மறந்து அந்த உணவுல அப்படியே ஊறி போயிடும். நமக்கு பிடித்த உணவு, நமக்கு பிடித்த பொருள், அதே போல நம்ம எப்போதும் நம்மளே மறப்போம். டிவியில் சீரியல் பார்க்க நம்மளே மறந்துடும். வீட்டில் யார் கூப்பிட்டாலும் கேட்க, அதே போல மொபைல் ஏதாவது வேலை பார்ப்போம். நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு காரியங்கள்ல நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னா தன்னையே மறப்போம். ஜோமாலை சொல்லும்போது நம்ம மறக்க மாட்டோம். ஜோமாலை சொல்லும்போது பாருங்க, எல்லா எண்ணங்களும் உள்ளவங்க, எல்லா நினைவும் என்ன குழம்பு வைக்கணும், என்ன கூட்டு வைக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் எடுக்கணும், திருவிழாவுக்கு அதை அந்த கடை போவோம், அந்த கடை போவோம், போனோம், அது இது நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அது வந்து நம்ம மறக்க மாட்டோம். ஆனா ஒரு ட்ரெஸ் நம்ம கடையில போய் பார்க்கறோம் அப்படின்னா பக்கத்துல
ஆண்டவருக்குரிய காரியங்களை நாம் நம்மை மறப்பதல்ல. எனவே தன்னை மறந்து பக்தியான நிலையில் நம் ஆண்டவரை வழிபட வேண்டும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு கற்றுத் தருகிறது. அந்தோனியாரை போல நாம் இதை நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும். இது நம்ம எளிமையாக நான் சொல்றேன், நீங்க போனோடனே மறந்துடுவீங்க. அதுவும் திருப்பதி பண்ணி நல்ல ஒரு உணவு தருவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஆனால் அதை கடைபிடிப்பது கடினம். ஒரு குருவானவர் சொல்லுகிறார், ஆலயத்திலே அரை மணி நேரம் இருக்க வேண்டும் என்றால் அது உடனடியாக சாத்தியமில்லை. நான் பல ஆண்டுகள் எடுத்தேன். முதலில் எனக்கு கடினமாக இருந்தது, ஒரு 5 நிமிடம் கூட இருக்க முடியாது. ஆனால் பல ஆண்டுகள் கழித்து அவர் அரை மணி நேரம் இருக்கின்றார், அதற்கு 1 மணி நேரம் இருக்கின்றார். ஆனால் அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கின்றார். எந்த நாளில் அவர் இருக்க ஆரம்பித்தார் அந்த நாள் முதல் அவருடைய வாழ்வில் மாற்றம், அவருடைய பேச்சில் மாற்றம், அவருடைய செயல்பாடுகளில் மாற்றம், எல்லாமே நற்கருணை ஆண்டவர் கொடுத்தது. எனவே அந்தோனியாரும் அந்த நிலையில் புண்ணிய காரியங்களை செய்கின்றார். அவர் சமுதாயத்தில் அவருக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் இருக்கிறது. கூட இருக்கக்கூடிய துறவிகள், படிக்கக்கூடிய துறவிகள், மேலாளர்கள், பொறுப்பாளர்கள், எவ்வளவு துன்பங்கள் வருகிறது. ஆனால் நற்கருணை ஆண்டவரிடமிருந்து பெற்ற அந்த வல்லமை அந்த சோதனைகளில் வெற்றி பெற வழிவகுக்கிறது. அதே போல அன்னை தெரசா, எவ்வளவு சமுதாயத்தில் எவ்வளவு எதிர்ப்புகள் வருகிறது, எவ்வளவு வேதனைகள் வருகிறது, அதையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை நற்கருணை ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே நாமும் தந்தையவர்கள் சொன்னது போல பலனை பெற வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் நல்லது நடக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருக வேண்டும், நாம் நினைத்த காரியங்களை வெற்றி அடைய வேண்டும், நாம் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் நிறைவேற வேண்டும், நமக்கு எல்லா வரங்களும் கிடைக்க வேண்டும், அன்னை மரியாதை போல நாம் அருள் நிறைந்தவர்களாக மாற வேண்டும் என்றால் நற்கருணை ஆண்டவர் உயிர் உள்ள ஆற்றல் உள்ள அன்பு நிறைந்த நமக்கெல்லாம் எல்லா நிலையும் பக்கபலமாக இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரோடு நாம் அதிக நேரத்தை செலவழிக்கக்கூடிய வேளையில் அவர்களுக்கு நாம் ஆற்றலை பெறுகிறோம். கதிர்வீச்சு நம்மில் இருக்கும், நம்மளியாக நாம் எங்கெல்லாம் செல்கின்றோம் எல்லா இடங்களிலும் மாற்றங்களை உருவாக்கும். எனவே நற்கருணை ஆண்டவருடைய வல்லமை என்பது யாரிடம் இருக்கிறதோ அங்கிருந்து மற்ற இடங்களுக்கு அது கடந்து செல்லும். ஒரு கதிர்வீச்சு போல அது செல்லும். குடியரிடம் இருந்தது, அது கதிர்வீச்சாக எல்லா இடங்களும் சென்று பல மனிதர்களை மனமாற்றியது. நாம் சொல்லுவோமே, சவேரியா நிறைவேற மனமாற்றினார், அந்தோனியா நிறைவேற மனமாற்றினார். நற்கருணை ஆண்டவர்கள் இருக்கக்கூடிய வல்லமையாக கதிர்வீச்சாக சென்று பலரை மாற்றுகிறது. எனவே ஒரு புனிதருடைய வாழ்க்கையானது நற்கருணை ஆண்டவருடைய ஆற்றல் வழியாக மாற்றத்தை உருவாக்குகின்றால் அடிப்படை மனிதர்களாக நாமும் அத்தகைய நிலையில் நற்கருணை ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய வேளையில் நாமும் மற்றவர்களை மாற்ற முடியும். உங்களுடைய குடும்பத்தில் நேரங்களில் பாருங்கள், ஒரு குருவானவரால் யாரையும் மாற்ற முடியாது. அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை யாராவது ஒரு பிள்ளை மாற்ற முடியுமா? இல்லை. ஒரு தாய் தான் நினைத்தது போல முழுமையாக தன்னுடைய பிள்ளையை வளர்க்க முடியுமா? இல்லை. ஆனால் நற்கருணை ஆண்டவரிடம் சில நேரங்களில் பாருங்கள், சில தாய்மார்கள் அல்லது பெரியவர்கள் சொல்லுவார்கள், நற்கருணை ஆண்டவரிடம் அதிகமாக ஜெபித்த என் பிள்ளை மாறிட்டான், என் பிள்ளை எப்படி இருக்கிறான். அதுதான் அதனுடைய ஆற்றல் கடந்து செல்லும். நற்கருணை ஆண்டவர் நம்மிடம் வரக்கூடிய வேளையில் அந்த ஆற்றல் வெறுமனை சும்மா இருக்காது. அது மற்றவர்களை மனமாற்றும், மற்றவர்களிடம் அது கடந்து செல்லும், மற்றவர்களை உருவாக்கும், மற்றவர்களுக்கு அருளை கொடுக்கும், மற்றவர்களை தீய வழியிலிருந்து பாதுகாக்கும், மற்றவர்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கும், மற்றவர்களை ஆண்டவர்கள் கொண்டு போய் சேரும். எனவே அந்த நிலையை நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் அந்தோனியா நமக்கு கற்றுத் தருகிறார். அந்தோனியா திருத்தலத்தில் இருக்கிறோம், நம்மளும் கொஞ்சமாவது கடவுள் போவது ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடமாவது நற்கருணை ஆண்டவரோடு பேசணும், சந்திக்கணும், தினமும் திருப்பதியில் பங்கெடுக்கணும் அப்படி நாம் நினைக்கக்கூடிய வேளையில் தரக்கூடிய ஆற்றல் ஏராளமாகும். அவர் இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த திருத்தலத்திலே நாம் கடந்து செல்வர்களுக்காக நாம் ஜெபிப்போம், உள்ள மக்களுக்காக ஜெபிப்போம், வரக்கூடிய ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்போம். நம் பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய வேளை ஆண்டவர் நமக்காக அருளை புரிவார். அதே வேளை நற்கருணை ஆண்டவரோடு நாம் இன்னும் அதிகமாக நெருக்கமாக நாம் இருக்கவும் அவரோடு ஒன்றித்து வாழும் இதனுடைய தன்னுடைய அவருடைய ஆசிரியை பெற்று தூய்மை இருந்தவர்களாக வாழ வர வேண்டும். திருப்பதிகளுக்கு நன்றாக
அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் தங்கள் இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, 2025ஆம் ஜூபிலி ஆண்டில் எதிர்நோக்கி திருப்பயணிகளாக பயணித்து கொண்டிருக்கும் நாங்கள் உண்மை நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை நிறைந்த ஒரு திருப்பயணியாக நாங்கள் பயணிக்க உமது அருளையும் ஆசிரியையும் நிறைவாக தந்துட வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இத்தனை மாற்றிவிட்ட நம்பிக்கையாளர்களை நம்பிக்கையை ஆசிரியத்தரலாம். நம்பிக்கையோடு உண்மை நோக்கி எழுப்பிய வேண்டுதலை உடையில் நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் பாராது ஈகை மனப்பான்மையோடு மக்களுக்கு பணிபுரிய நல்ல மனதை தந்தருளும். அமைதியற்ற சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேறுபாடின்றி தேவையான பொருளுதவியும் அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கும் பரந்த உள்ளத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். மன்றாடுவோம். நம்முடைய ஆண்டவரே, இந்த நம்பிக்கையோடு பாதம் வைத்த மன்றாடுகளுக்கு செவிசாய்கள் நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு தெரியாதிருக்க அருள்தான். இந்த அருமையான வேளையில் திருத்தலத்தில் கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக மன்றாடுவோம். அனைவரும் நிறைவாக ஆசிரியர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தேவைகளை மன்றாடுகளை வேண்டியிருக்கிறீர்கள். அவர்கள் எல்லாமே நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் என்றும் மகிழ்ச்சியோடு சமாதான ஒற்றுமையோடு வாழ நினைக்கிறோம். குடும்பத்தில் எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் இவைகளெல்லாம் நீர்தாமே அருகில் இருந்து அவைகளை கடந்து செல்லும். அதன் வழியாக நாங்கள் இன்னும் முழு மனிதர்களாக மாறும், இன்னும் அதிகமாக உண்மை நெருங்கி வரவும் எல்லாமே எங்களுக்கு துணையாக வழிநடத்திடும். நாங்கள் எல்லா நிலைகளிலும் அன்னை மரியாதை போல ஊழல் நிறைந்தவர்களாக மாறும், ஆட்சி நிறைந்தவர்களாக மாறும். நற்கருணை ஆண்டவர் மீது அதிகமான பரிசும் அன்பும் ஆர்வம் கொண்டவர்களாக நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதன் வழியாக அவர் தரக்கூடிய ஆற்றலை நாங்கள் பெற்று வாழும். இந்த ஆற்றலை பிறரோடு பகிர்ந்து வாழும். செல்லும் இடமெல்லாம் நற்கருணையின் ஆற்றல் என்றும் பரவவும் எல்லாமே எங்களுக்கு துணையாக வழிநடத்தும். நாங்கள் என்றும் உண்மை மகிமைப்படுத்த வர வேண்டும். ஆண்டவரை கிறிஸ்துவினால் கேட்டு கொண்டாடுகிறோம். சகோதரிகளே, என்னுடைய ஆண்டவர் தமது பெயர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவர் அனைத்து நலனுக்காகவும் உங்களை வைத்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். அதனால் உமது பாதுகாப்பில் தாங்கள் பெற்றுக்கொண்டதை அவர்கள் ஒருபோதும் இழந்து விடாமல் நிலை வாழ்வின் பரிசுகளை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் அருளுக்கு காலத்தில் உம் பிள்ளைகளை ஒரு குழுவாக ஒன்று சேர்க்கின்றேன். அதனால் வாழ்வின் வார்த்தையால் ஒளியூட்ட பெற்று உம் திருமகனை சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த மறைபொருளை மகிழ்வுடன் கொண்டாடுவார்களாக. நாம் எப்போதும் புகழழைத்து காத்திருக்கும் அவரை நாம் மீட்போம். அனைவரையும் தம் திருவிருந்திற்கு அழைப்பவரும் உடலிலும் உள்ளத்திலும் உள்ள காயங்களை குணமாக்குபவரும் துன்புறுவோருக்கு மகிழ்ச்சி அளிப்பவரும் அவரே. இத்தகைய அருளின் அடையாளங்களால் உயிருள்ள நம்பிக்கையுடன் உறுதியான எதிர்நோக்கிற்கு மறுபடித்துள்ளோம். ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கும் நாங்கள் என் சகோதர சகோதரிகளுக்கு அன்பு பணிபுரிய கிடையை கையளிக்கின்றோம். ஆகவே புனிதமான அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆணையை பொறுத்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உதவிகள் இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவதுமாக அவர் பாடுபட உளம் கழிந்து அதை அழித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறினார். அனைவரும் மேலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனை இரவுதை எழுதியவே கிணத்தை எடுக்க வேண்டும் கண்டூரி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறினார். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும்
எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்குகளை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை நாள்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் பரவி புதுத்திருவை நினைவு கொடுத்தரும் எங்கள் திருத்தந்தையோ எங்கள் ஆயுஷ் சிவன் எல்லா திருத்தந்தைகளாகிய அனைவரோடும் புதுத்திருவை அன்பில் நிறைவு செய்கின்றோம். மேலும் உயிர்த்தோம் எதிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவரையும் இறந்தவர் நினைவு கூர்ந்து உமது திருமொழியோடு ஈச்சவரும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாகிறோம். கடவுளின் கணிதாய புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசியவர், புனித திருத்தூதர்கள், மறைவான புனிதர்களாகிய புனிதர் அனைவர்களும் நாங்களே மாறி புகழ் தகுதி வச்சு உங்களுடைய கிறிஸ்து வழியாக உண்மை வரவர உண்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இங்கு நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் என்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு
சொல். Holy
போகும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமை நாற்றங்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த ஜூலை கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவர் கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். ஆண்டவருடைய ஆவியின் மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை விளக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒரே அப்பத்தால் எங்களுக்கு புத்துணர்வு அளித்து ஒரே நம்பிக்கையை நிலைத்திருக்கச் செய்கின்றேன். அதுபோலவே உதவருடால் எங்களுக்கு வலுவூட்டி கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் உடையவரால் நாங்களும் அவரோடும் ஆட்சிக்கு உயிர்த்தெழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியர் தலைவனை மன்றாடுவோம். ஆண்டவர் ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று.
அன்புக்குரியவர்களே, அமர்வு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த திருத்தலத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த திருத்தலத்தின் சார்பில் உங்களை வாழ்ந்து வரவேற்று சிறு மகிழ்ச்சி அடைகிறோம். இவர்களே, இந்த திருத்தலமானது நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டம் என்பது திருத்தலங்களுக்கு பெயர் போன ஒரு மறை மாவட்டம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 திருத்தலங்களை கொண்ட ஒரு மாபெரும் மறை மாவட்டமாகும். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மறை மாவட்டமாக இருக்கிறது இந்த தூத்துக்குடி மறை மாவட்டம். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா திருத்தலுமே தூத்துக்குடியோட தெற்கு பக்கம் தான் அமைஞ்சிடும். தூத்துக்குடி வடக்கு பக்கம் ஒரு திருத்தலம் கூட கிடையாது. இருக்கிற ஒரே திருத்தலம் இந்த நாப்பாத்தி அந்தோனியா இருக்கின்ற இந்த குட்டி திருத்தலம். அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த குருசாலை வரைவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே திருத்தலமாகவும் இந்த நாப்பாத்தி அந்தோனியா திருத்தலம் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த திருத்தலத்தினுடைய முழு பொறுப்பு, முழு கடமை, முழு உரிமை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. காரணம் நமது மறைவட்ட திருத்தலமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு திருத்தலுக்கு நீ வந்திருக்கிறீர்கள். எனவே உங்களை உண்மையாகவே பாராட்டி கொள்வதற்காக என்னுடைய மறைந்த திருத்தத்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் இந்த யூபிலி ஆண்டு 2023 கடைசியில் தொடங்கி 24 செயல்பட ஆரம்பிச்சது. அதில் இருந்த ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் 3 திருத்தலங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் பரிபூர்ண ஆசிரியை கொடுக்க வேண்டும் என்று அந்தந்த மறை மாவட்ட ஆயர்களுக்கு அன்பு கட்டளையிட்டார். அதன் அடிப்படையில் நமது ஆயர் வேறு ஸ்டீஃபன் அவர்கள் 3 திருத்தலங்களை நமது மறை மாவட்டத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒன்று தூத்துக்குடி பணிமையணை திருத்தல பேராலயம், 2 தூத்துக்குடியுடைய தென்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆவல் கிணறு புண்ணியவாளன் தென்னக வேளாங்கண்ணி என்று சொல்லக்கூடிய வேளாங்கண்ணி அன்னையுடைய திரு திருத்தலம் நாகர்கோவில் பைபாஸ் ரோட்ல. 3ஆவதாக இந்த நாப்பாத்தி அந்தோனியா திருத்தலத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா எத்தனையோ பெரிய பெரிய திருத்தலங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த திருத்தலத்துக்கு கொடுத்த 2 திருத்தலங்களையும் பாருங்க, மிகப்பெரிய திருத்தலங்கள். ஆனால் 3வது திருத்தலமாக இந்த திருத்தலத்துக்கு இந்த ஒரு அந்தஸ்தை ஒவ்வொரு கூட கொடுக்கிற இந்த தாப்பாதிக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த திருத்தலம் வளர வேண்டும் என்பதில் உடைய ஆயர் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் தான் இந்த திருத்தலத்துக்கு பரிபூர்ண பலனை கொடுத்திருக்கிறார். இந்த பரிபூர்ண பலனை காப்பாத்தி மக்கள் கூட்டுறவு மக்கள் பெறக்கூடாது. குறைந்தபட்சம் தூத்துக்குடி அல்லது குறுக்குச்சாலை மறைவட்டத்தில் உள்ள எல்லா மக்களும் கண்டிப்பாக அந்த பரிபூர்ண பலனை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஒரு மாதம் முழுவதும் ஒரு 25 நாள் சிறப்பு யூபிலி கொண்டாட்டம் 2025 பார்த்தீங்கன்னா அதனால 25 நாள் சிறப்பு யூபிலி கொண்டாட்டம் என்று கொண்டாடப்பட்டு கடந்த 30ஆம் தேதி போன ஞாயிற்றுக்கிழமை உடைய ஆயர்கள் புதிய குடிமரம் ரசிக்கப்பட்டு முதலாக யூபிலி குடியாக ஏற்றப்பட்டு இன்றிலிருந்து சிறப்பாக கிரியாத்திரை திருப்பணிகள் திருவிழாக்கள் யூபிலி திருவிழாக்கள் நடந்து வருகின்றன. இன்று 8ஆம் நாள், முதலாவது 8ஆம் நாள் சொல்லுவாங்க இல்லையா, நம்முடைய சுத்தமான நாள் 8ஆம் நாள் சொல்லுவாங்க. 8ஆம் நாள் அவ்வளவு பணியுடைய திருவிழாக்கள் இந்த திருத்தலத்தில் வந்திருக்கிறேன். எனவே உங்களை வாழ்க்கிறேன், பாராட்டுகிறேன். பரிபூர்ண பலன் ஆசிரியர் உங்களுக்கு இறைவன் நிறைவாக கொடுப்பாராக. இந்த திருத்தலத்தில் எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது, எல்லா கடமைகளும் இருக்கு. இந்த திருத்தலம் அறிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷம் ஆகுது. திருத்தலமா அறிவிச்சு நீங்க வந்திருக்கலாம். அடுத்த வெளியில் போது புரியாத நிலைமை வந்தாங்க, பாடநிலையை பற்றி 10ஆம் கிளாஸ் அறிவிச்சு ஒரு நல்ல ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது. ஆனால் அதுல இருந்து திருத்தலம் வளராமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால மறைமாவட்டம் இந்த திருத்தலத்தை என்ன செஞ்சுட்டுன்னா தத்தெடுத்துச்சு. ஒவ்வொரு திருத்தலுமே அந்தந்த ஊர் தான் தத்தெடுக்கும். ஆனால் மறை மாவட்டத்தை ஆனாக கொண்டு வந்து தத்தெடுத்த ஒரே திருத்தலம் நாப்பாத்தி அந்தோனியா திருத்தலம். மறை மாவட்டம் தத்தெடுத்திருக்குன்னா யார் தத்தெடுத்திருக்கிறா? மறை மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாருமே தத்தெடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா வியாபாரம் பண்ணக்கூடிய திருத்தலம் இதுதான் நாப்பாத்தி புனித அந்தோனியா திருத்தலம். ஆக இது நமது திருத்தலம். இந்த திருத்தலம் இப்போ இது ஒரு சிறிய கொண்டாட்டத்தின் மூலமாக நாம் கொண்டாடி அதிக மக்களை வரவழைத்து இந்த திருத்தலத்தை நாம்
மிகச் சிறப்பாக ஒவ்வொரு இணையாக இந்த திருத்தலத்தை நாம் கொண்டு வர வேண்டிய தார்மீக பொறுப்பு நம்மிடம் இந்த யூபிலி ஆண்டில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு கைகோர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த திருத்தத்தின் வளர்ச்சிக்காக ஜெபியுங்கள். கண்டிப்பாக அந்த திருத்தத்தை ஏற்கனவே வந்திருக்கிறீங்க. மீண்டும் அன்போடு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கு திருப்பணி நடைபெறும், ஞாயிற்றுக்கிழமையிலும் திருப்பணி நடைபெறும் மாலை. அதே போல் ஆங்கில மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். கடைசி செவ்வாய் குணமளிக்கும் ஆராதனை, மறைவுரை, திருயாத்திரை, திருப்பணி, வந்திருக்க மக்களுக்கு ஆசிரமம் அப்படின்னு ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க. ஒரு 300 ஒரு 500 வரைக்கும் மக்கள் வருவாங்க. எனவே அதற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அதே போல் அமாவாசைக்கு ஒரு சிறப்பு நிகழ்வு நடக்கும். என்னன்னா, அமாவாசை மக்கள் வருவாங்க, மற்ற நாளாக விருந்தியோடு வருவாங்க. அன்னைக்கு மட்டும் பாய், தலைவாணி, போர்வை இதெல்லாம் எடுத்து வந்து நல்லா ஒரு தூக்கத்தை தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு போயிடுவாங்க. வேறு எதுவுமே நடக்காது. வருவாங்க, ஒரு ஜோமான சொல்லுவாங்க, மீண்டும் தூங்குவாங்க, காலையில் எழுந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனால் அதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் தொடுதலை உணர்கிறது. மற்றதெல்லாம் அருந்ததைகள் திருப்பி வைக்கிறோம், அருட்சதைகள் பாடுபடும். இது தானாக வருகின்ற ஒரு ஆன்மீகம். தந்தையர்கள் நாளை வகையில் சொன்னார்கள், ஒரு குருவானவர் 1 மணி நேரம் அருந்ததில் கொண்டு உட்கார்ந்த போது அதிக ஆண்டுகள் எடுத்தது. ஆனால் அதை தொடர்ந்த நாளில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டார். இங்கு தங்கள் எல்லா மக்களும் பெரிய மாற்றத்தை காண்கிறார்கள். கடந்த மாதம் இந்த அமாவாசைக்கு தங்கிட்ட அம்மா, 8ஆவது வந்த அம்மா, சும்மா தங்கிட்டு போகணும் வந்த அம்மா திடீரென்று இருந்துச்சு பெயராட்டம் ஆடி தனக்குள் இருக்கின்ற தீயை செலுத்தி அவரை விட்டு ஓடிய ஒரு நிகழ்வு கடந்த மாதம் நடந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் வேறு இருக்குன்னு சொல்லலை, ஆனால் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். அதை அந்தோனியார் விடுவதற்கு இந்த அமாவாசை பல மக்களுக்கு உதவுகிறது. எனவே கடைசி செவ்வாய்க்கும் அமாவாசைக்கும் உங்களை அன்போடு அழைக்கிறோம். இங்கு அந்தோனியாரை நேரில் பார்த்த பல நபர்கள் இருக்கிறார். இந்த பெரிய நிறைய பின்னாடி கருப்பு சிலைக்கு வருவாங்க. அவர்கள் அந்தோனியார் நேரில் பார்ப்பாங்க. இங்கே பார்க்கிறார் ஒருத்தர் உங்களுக்கு உணவை அவர் தானாக சமைக்க கொடுத்தார். அவர் அப்புறம் அந்த கலாச்சாரத்தை அந்த அம்மாலாம் அந்தோனியாரை நேரில் பார்த்த பல நபர்கள் இருந்தார்கள். அவருக்கு உயிர் வாழ்வதை அந்தோனியாரை பார்த்திருக்கிறார். நிறைய போய் நேரம் அவர்கள் பூசிச்சிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் கடந்து வந்திருக்கிறார்கள். எனவே இங்கு நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் கண்டிப்பாக கேட்கப்படும். அது நிறைய பேர் சாலையிலிருந்து வந்து தொடர்பு அவர்கள் சொல்லிட்ட சாட்சி அது ஒரு மாபெரும் சாட்சியாக இருக்கிறது. எனவே கண்டிப்பாக இந்த அந்தோனியார் திருத்தலத்தின் நம்புங்கள், நல்லபடியாக இருக்கிறீர்கள், நல்லது உங்களுடைய வாழ்வில் நடக்கும். இது ஒரு சின்ன அறிவு. ஒரு நன்றிக்கு சொல்லுவோம் இல்லையா? உங்களுக்கு நன்றி சொல்வது மிக மிக சிறப்பானது, தகுமானது. ஏன் அப்படின்னா, வேம்பால் தோமையார் ஆலயத்தினுடைய திருவிழா என்பது மறைவான அளவில் பேசப்படுகிற ஒரு மாபெரும் திருவிழா. திருவிழா எத்தனை நேரத்தினால நீங்கள் வெளியே வரவே மாட்டீங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு திருவிழா இன்னும் 4 நாள் இருக்கும் நினைக்கிறேன். இருந்தபோது கூட சரி, ஒரு திருயாத்திரை கொடுத்திருக்கிறாங்க என்று பங்கு தந்தை வந்து நிகழ்ச்சி கொண்டால் நீங்களும் பங்கு தந்தை அழைப்புடன் வந்தீர்கள். எனவே மற்ற ஏதாவது திருயாத்திரைக்கு வருவது ஏதோ 10 11 ஆனால் நீங்கள் உங்கள் திருவிழா நெருங்கிட்ட சூழலிலும் அந்தோனியாரை விட்டு விடாமல் அதிலும் அவளனை திருவிழாவோடு நீங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க தான் உண்மையிலே இறைவனை தேடுகின்ற ஒரு மாபெரும் சிறப்பு மிகு மக்கள் எதிர்நோக்கியும் திருப்பகைகள். எனவே உங்களுடைய இந்த தாராள பெருமை பார்க்கின்ற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறப்பாக உங்களுடைய அழைத்து வந்து உங்களுடைய பங்கு தருது. அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நேரில் சந்தித்தோம். கண்டிப்பா எனக்கு இந்த நீதி தான் சொல்லி திருவிழா இருக்குது, இதெல்லாம் நான் எப்படியாவது கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அழகாக உங்கள் அனைவரையும் வரவழைத்தார்கள். அந்த சிறப்பா என்னுடைய நிறைய அக்கறை கொண்டவர்கள் அப்படின்னு நல்லா செய்யற, நல்லா பண்ணு, சிறப்பாக தியானத்தில் ஒரு 3 நாள் கீபோர்டு போட்டேன். அதை பார்த்து ஒவ்வொரு நாளும் உற்சாகம் ஊட்டினார். தந்தையவர்கள் ஒரு பெரிய இசை கலைஞர், அவர் நினைக்கிறது அவர் போட்டுருவார். அவன் நீ போடுன்னு சொல்லி நீ போட வச்சு அதில் இருக்கிற ஒரு சில ஏச்சமுக்கு வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தந்தையவர்கள் அமைதியில் இருப்போம் இல்லையா? சிறப்பாக எல்லா இடத்திலும் அமைதியாக இருப்பார்கள். எந்த ஒரு வாரத்தையுமே மிக மிக
அடுத்ததாக உங்களோட வந்த சுதா உங்களை கவனிச்சிங்கன்னா நேற்றைய நாள் அவங்களுக்கு குழுவாக வந்தாங்க, இன்றைய நாள் உங்க குழுவோடு வந்திருக்கிறாங்க, நாளை நாள் உங்கள் தந்தை தியானத்திற்காக மறுபடியும் இங்கே வர போறாங்க. சரிங்களா? 3 நாள் ஒரு பங்கு இதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு நேற்றைய இரவு மலையோடு மலையாக நினைந்து சென்றாலும் இன்று இறைமக்களோடு சிறப்பாக வந்து வழிபாடுகளாக ஓரளவுக்கு சரி செய்து கொண்டு எல்லாருக்கையும் உங்களுக்கு வழங்கி வேண்டிய சொல்லுதி சுதா அவர்களுக்கும் ஒரு வழக்கு நிறைவேற்றி பங்கேற்கக்கூடிய நல்ல முயற்சிக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு மாபெரும் ஏற்படியாக இருந்த சொல்லி அவர்களுக்கு சிறப்பாக அவருடைய நன்றியையும் பாராட்டையும் அவர்களுக்கும் இந்த சந்தோஷ நினைவு படத்தை நம்முடைய ரூபாய்கள் இப்போது வழங்குவார்கள். அடுத்ததாக அன்பு இறை மக்களை உங்களை மிக மிக உன்னதமாக பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். சிறப்பாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நான் வரணும், நீங்க வந்து எல்லா ஜோமனையும் ஏற்று அதுதான் உங்களுடைய உரிமை. பலர் வரணும், இது என்னுடைய திருத்தலம், யார் எனக்கு கட்டளையிடணும்னு சொல்லி நீங்களா வந்து அதோடைய பார்த்து சிறப்பாக ஜோமனையும் ஜெபித்து இந்த திருப்பணி மிக மிக அழகாக வழிபாடு செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. அது முன்பாக அருள் சொல்லி இந்த நினைவு படத்தை கொடுக்கும். நானும் தெரியாதையாக வந்த இறை மக்களை உங்களையும் மனதார பாராட்டி அன்போடு உங்களுக்கும் ஒரு படத்தை தரவே நன்றி. நன்றியையும் அவர்களுடைய இறை ஆசிரியையும் அன்போடு தொடர்ந்து திருத்ததுக்காக ஜெபிங்கள். முடிந்தால் இந்த திருத்தத்துடைய வளர்ச்சிக்காக என்னென்ன வளர்ச்சி பற்றி செய்கிறது வெளியே நாங்கள் ஒரு சிறு அடிச்சு கொடுக்க முடிந்தால் இறைவன் உங்களை தூண்டினால் அதற்கும் உதவுமாறு அப்போது கேட்டுக்கொள்கிறேன். முடிந்த பின்பு நல்ல உணவு கொடுக்கப்படும். கொடுத்த பின்பு அருட்சோதனை செல்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேலண்டர் கொடுப்பாங்க. அதை அன்போடு பேசிக் கொள்ளுமாறும் வகை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரிபூர்ண பலனுடைய ஆசிரியருடைய 3வது படி முடிஞ்சிச்சு. 4வது படி தான் இவங்க திருத்தத்திற்காக ஜபிக்கிறது. ஜபித்து அதன் பின்பு நீதிக்கு பாடி அந்தோனியாருடைய வேண்டுதலோடு நாளை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் இந்த ஒரு முறை என்னுடைய அன்பாக பரிவார வழக்குகளில் நன்றியும் திருப்பதியை சிறப்பாக சிறப்பித்து திருவிழா இருந்தாலும் பல வேலைகள் இருக்கும். இருந்தாலும் நாளில் அறிவித்தேன். இந்தபோதும் மேம்பார்ந்து எனக்குரிய 18 பேர் வருகிறது. இந்த விழா சிறப்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். குறிப்பாக உங்கள் தந்தைக்கு நான் நன்றியை செலுத்த வேண்டும். எல்லா இடத்துலையும் 10 நாள் திருவிழா இருக்கும், இன்னும் 13 நாள் இருக்கும், 14 25 நாள் திருவிழா. 25 நாட்களும் கோலாகலமாக இருக்கும். எனவே அதனுடைய ஒரு புது முயற்சி மறைமாவட்டத்திலே, தமிழகத்திலே, இந்தியாவிலே எங்கேயும் 25 நாள் விழா இருக்கிறது. தந்தை அவர்கள் ஆழமாக செவித்து நல்ல ஒரு திட்டத்தோடு செயலாற்றுகிறார்கள். மேலும் பல இடங்களுக்கு சென்று அழைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பை பார்க்கிறேன். சில நேரங்களில் ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் அழைக்கின்றோம். சும்மா இப்பெல்லாம் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தாவோ அழைப்பு போனேன் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் தந்தை அவர்கள் என்னுடைய நான் பணியாற்றக்கூடிய பங்கு வேட்பாளர் மட்டுமல்ல, பல பங்குகளுக்கு நேரடியாக நிர்வாகங்களோடு சென்று அவர்களோடு பேசி கட்டாயமாக வர வேண்டும். ஏன்னா எனக்கும் கடந்த வாரம் கொஞ்சம் ஒரு அதை விட இந்த வாரம் ஒவ்வொரு நாளுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கும். இருந்தபோதும் தந்தையவர்கள் வந்து அழைத்தார்கள். தந்தையவர்கள் இந்த ஆண்டு தான் தந்தையவர்களோடு நான் பேசி பழகாரத்தில் பல கலர்கள் செஞ்சுக்கிட்டே பேசுவார். எனவே தியானத்திலையும் தந்தையவர்கள் பார்க்கும்போதெல்லாம் சிரிச்சு பேசக்கூடிய ஒரு என்னுடைய தந்தையவர்கள் பங்கு மக்களுக்கு கிடைத்தது ஒரு பொக்கிஷம். சரியா? ஒரு கொலை நோக்கு பார்வையோடு பார்த்து திட்டத்தோடு செயல்படக்கூடிய, மக்களோடு அன்பாக பழகக்கூடிய, இசை பாடல் எல்லாருக்கும் சிறப்பான திறமை வாய்ந்தவர். எனவே இந்த இடத்தில் நான் வந்து வழியா போகக்கூடிய வேலையிலே ஒரு சின்ன போயிடலாம் அப்படிங்கிறதுலாம் சில நேரங்களில் நினைப்பேன். ஆனால் இந்த ஒரு திருத்தலம் தந்தையவர்கள் சொல்லக்கூடியது, அதுவும் துணியெல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுவும் ஒரு பேர், ஒரு பாக்கியம்.
எனவே அந்த அளவுக்கு அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு அதிசயம் நிறைந்த இடம் என்பதை நான் பார்க்கிறேன். எனவே ஒரு சிலர் சொல்லியிருக்கிறார்கள் இந்த இடத்தில் பல அதிசயங்கள் நடக்கும், ஆண்டவருடைய அருள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்தவர்கள் அழைத்தார்கள், நாங்கள் வந்தோம். நல்ல ஒரு வாய்ப்பை தந்ததற்கு தந்தை பாலன் அவர்களுக்கு நன்றியை பங்கு சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவர்கள் இன்னும் துடிப்போடு ஆர்வத்தோடு சிரிப்போடு முன்வருவதோடு மகிழ்ச்சியோடு ஆர்வத்தோடு பணியாற்ற அதற்காக ஜெபிக்கிறேன். நடைபெற ஜெபிக்க வேண்டியது. சிந்தனை கருத்துக்களுக்காகவும் நம் மனதனை கருத்துக்களுக்காகவும் திருப்பதி நிறைவேற்றிய தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் புனித அந்தோரை வழியாக மாற்றாடுவோம். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே ஒரு பெயர் தூயது என போன்று பெருக உமது ஆட்சி வருக. உமது திருவிழா எங்களுக்கு நிறைவேறுவது போல மண்ணுலைக்கும் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களோடு ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே